ஹாய்ங்க, இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வாழைக்காய் பொரியல், தயிரை தாளிச்சு வைக்க போறேன் இன்னைக்கு. அவ்வளவுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா வீட்டுல பெயிண்ட் அடிக்கிற ஒர்க் நடக்குது. அதனால காலையில சிம்பிளா முடிச்சுட்டேன். அதுவும் ஸ்னேகன் கிளம்பணும் அப்படிங்கறதுக்காக. அவனுக்கு மத்தியானம் லஞ்ச் எப்பவுமே அவனோட ஸ்கூல்ல. அதனால காலையில சாப்பிட்றதுக்கு மட்டும் சிம்பிளா அதை செஞ்சுட்டோம். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா எனக்குமே ஒர்க் எல்லாம் இருந்துச்சு, பொருள் எல்லாம் எடுத்து வச்சு கொடுக்குற ஒர்க் எல்லாம். அதனால நான் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுமே பாத்தீங்க அப்படின்னா கடையில தான் சொல்லி வாங்கிக்கிட்டோம். நான்வெஜ் மீல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 120 ரூபிக்கு ஒரு 3 விதமான சிக்கன் ஐட்டம், அப்புறம் ஒரு ஃபிஷ், அப்புறம் முட்டை பொரியல், இவ்வளவும் இருந்துச்சு. அப்புறமா ரசம், தக்காளி ரசம், பச்சை புளி ரசம், அப்புறம் சிக்கன் குழம்பு. இது பாத்தீங்க அப்படின்னா நான் ஓப்பனிங் சொல்லிட்டு 120 ருபீஸுக்கு பார்சலே கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே டேஸ்டும் சூப்பரா இருந்துச்சு. பக்கத்திலேயே இருந்திருக்குது கடை, எங்களுக்கு தெரியல, ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ள. வாய்ஸ் ஆஃப் ஈரோடு அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் நான் அதை பார்த்துருந்தேன். சரின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு பக்கமா இருந்துச்சுன்னு நாங்க இன்னைக்கு வாங்கிட்டோம். உண்மையிலுமே ரொம்ப ஒர்த்து தாங்க. 120 ரூபிக்கு டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாய்ஸ் ஆஃப் ஈரோடு சேனலுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும், இல்லாட்டி எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பெருந்துறையில முருகன் தியேட்டருக்கு பக்கமா, ஈரோடு ரோடு சந்தக்கடை, முருகன் தியேட்டருக்கு பக்கமா. கடையோட பேரு அறுபடை முருகன். அதுக்கப்புறமா லஞ்ச் டைம் எல்லாம் முடிஞ்சு 3 மணிக்கு மேல உங்களுக்கு டீ எல்லாம் வச்சு கொடுத்துருந்தேன். பாதி வேலை முடிஞ்சிருக்கு பெயிண்ட் அடிக்கிற ஒர்க்கு. அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவை எடுத்து போடுறேன். அதுக்கப்புறமா ஸ்னேகன் வந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. லிப் பாம் எப்பவுமே நான் அப்பப்போ தான் செய்வேன். அதனால இன்னைக்கு லிப் பாம் ஒரு 6 லிப் பாம் ஆர்டர் இருந்துச்சு. அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஹைபிஸ்கஸ் அரப்பு ஷாம்பு ஆர்டர் இருந்துச்சு. அதெல்லாம் ஏற்கனவே போட்டு வச்சிருந்தேன். அதை பாட்டில மட்டும் ஊற்றி எல்லாம் பேக்கிங் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ரெட் வைன் சோப்பு பார்த்தீங்கன்னா ஆர்டரு 5 சோப்பு. அதையும் பார்த்தீங்கன்னா அப்பப்பதான் செய்வேன். அப்பவே ஃப்ரெஷ்ஷா செஞ்சு நான் கொடுத்து விட்டுருவேன். ஏற்கனவே நான் போட்டு வைக்க மாட்டேன் சோப்பு, ஏன்னா ஸ்மெல் போயிடும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது எவ்வளவு நுரை வருதுங்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் சோப்புலயே எந்த அளவுக்கு நுரை இருக்குன்னு. நம்மளோட பேஸ் தரமா இருந்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு நுரையும் கிடைக்கும். சோப்பு பார்த்தீங்கன்னா வெறும் 80 ரூபி தான், 100 கிராம். நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் ஃபேஸை. உங்களுக்கும் இந்த சோப் வேணும் அப்படின்னா கெமிக்கல் இல்லாத ஹோம்மேட் சோப் நம்மளோட நம்பர் கீழே கொடுக்குறேன், என்ன கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.